பிரித்தானியாவில் வாராந்தம் வெளிநாடுகளை சேர்ந்த குற்றவாளிகள் அதிரடியாக நாடு கடத்தப்பட்டு வருவதாக புதிய உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாட்டு குற்றவாளிகளை மிக இலகுவாக நாடு கடத்தும் வகையில் கொண்டுவரப்பட்ட புதிய விதிகளின் கீழ் இதுவரை கிட்டத்தட்ட 10,000 வெளிநாட்டு கைதிகள் தங்களது சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இவ்வாறு பிரித்தானியாவை விட்டு வெளியேற்றப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட 100 கொலை குற்றவாளிகளும் 600 பாலியல் குற்றவாளிகளும் 600 வன்முறை குற்றவாளிகளும் உள்ளடங்குகின்றனர். இது தவிர 800 திருடர்கள், 200 மோசடியாளர்கள் மற்றும் 2300 போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் அடங்குவர். கொலை குற்றங்களுக்காக பிரித்தானியாவில் இருந்து அதிகளவில் நாடு கடத்தப்பட்டவர்களில் ரொமேனியா நாட்டை சேர்ந்தவர்களே முதல் இடத்தில் உள்ளனர். கடந்த மார்ச் மாதம் வரையிலான ஒரு வருட காலத்தில் மட்டும் 21 ரொமேனிய கொலைக்காரர்கள் திருப்பி அனுப்பப்பட்டு உள்ளனர். இவர்களுக்கு அடுத்தபடியாக 14 போலந்து நாட்டவர்களும் 10 லித்துவேனியா நாட்டவர்களும் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இருப்பினும் ஒட்டுமொத்த குற்றங்களுக்காக அதிகளவில் நாடு கடத்தப்பட்டவர்களின் பட்டியலில் அல்பேனியா நாடே முதலிடம் வகிக்கின்றது. மொத்தம் 1541 அல்பேனியர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியேற்றப்பட்டு உள்ளனர். விசேடமாக போதைப் பொருள் குற்றங்களுக்காக மட்டும் 1253 அல்பேனியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டு உள்ளனர். இது ஏனைய நாடுகளை விட 10 மடங்கு அதிகமாகும். பிரித்தானியாவின் தேசிய குற்றவியல் முகமை வெளியிட்டுள்ள தகவலின்படி அல்பேனிய குற்ற கும்பல்கள் சிறு படகுகள் மூலம் இளைஞர்களை சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் கடத்தி வந்து இங்குள்ள கஞ்சா பண்ணைகளில் கட்டாய வேலைகளில் ஈடுபடுத்தி வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடத்தலுக்கான பணத்தை செலுத்த முடியாத இந்த இளைஞர்கள் கடன்பட்ட தொழிலாளர்களாக இந்த போதைப் பொருள் கடத்தலில் பயன்படுத்தப்பட்டு உள்ளனர். பிரித்தானிய சட்டங்களின்படி ஓராண்டு அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்படும் எந்த ஒரு வெளிநாட்டவரும் தானாகவே நாடு கடத்தப்படும் சட்டத்தை எதிர்கொள்கின்றனர்.